தோல்வி வேணும் கேள். தோல்விக்கு முன்னாடி ஏமாற்றங்கள் வேணும் கேள். ஏமாற்றங்கள் மூலமாக தான் தோல்வியை நம்ம ஏன் சந்தித்தோம் அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும். அதனால் தோல்வி கிடச்சிச்சினாக்கா ஏன் இந்த தோல்வி வந்தது, எதுக்காக வந்தது, அதுக்கான படிப்பினை அதிகமாக இருக்கும். தோல்வி எதனால் ஆனதுன்னு படிப்போம், தோல்வி ஏன் வந்ததுன்னு படிப்போம், அதற்கான வழிகள் என்னன்னு படிப்போம். இத்தனை வழியும் வெற்றிக்கு எடுத்த உடனே வெற்றி அடைஞ்சிட்டோம்னாக்கா இந்த அனுபவம் கிடைக்காது. தோல்விக்கு பாடங்கள் ரொம்ப அதிகமாக கிடைக்கும், நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். எடுத்த உடனே வெற்றி அடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வெறும் கைத்தட்டும் கப்பு தான் கிடைக்கும், அதுக்கு சுவை அதிகமாக இருக்காது. அதனால் இத்தனை பாடங்களையும் நம்ம கஷ்டப்பட்டு வெளியே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய சுவையே பார்த்திங்கன்னா வெயிலிருந்து ஒரு நிழலுக்கு நிற்கும் போது எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குமோ அதன் போல் சுவை அதிகமாக இருக்கும் அதனுடைய வெற்றி. There is no way your permanent success through your failure. அந்த தோல்விகளிலிருந்து நீங்கள் ஊடாக வெளியே வரும்போது உங்கள் தோளுக்கு வலிமை கிடைக்கும், உங்கள் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், உங்கள் மனசுக்கு ஒரு உணர்வு பெறும். அப்போ கிடைக்கிற வெற்றி அபார வெற்றியாக இருக்கும்.